நம்மளால் நம்ம கை விரல்களை 1, 2, 3, 4, 5 மடக்க முடியும். ஆனால் நம்ம கால் விரல்களை அப்படி மடக்க முடியுமா? கால் கட்டை விரலை மடக்கலாம். ஆனால் மற்ற 4 விரல்களையும் நம்மளால் இந்த மாதிரி தனித்தனியாக மடக்க முடியாது. ஆனால் ஒரு சிம்பான்சி குரங்கு எடுத்துக்கிட்டிங்கன்னு வைங்களேன், அதால் கால் விரல்களை கொண்டு உணவை பிடிக்க முடியும், கிளைகளை பிடிச்சி தாவ முடியும், ஏன் பேன் கூட பார்த்து பேன் எடுக்க முடியும் தனித்தனியாக. ஏன் மனுஷனால் மட்டும் இது முடியல? சிம்பான்சி குரங்கால முடியுது. நம்ம அதுலேருந்து தானே வந்தோம். வேறு ஒன்றும் இல்லைங்க. மனுஷன் நிமிர்ந்து நின்றுட்டான். அவன் நின்று நேராக நடக்கிறதுக்கு அவனுக்கு கால் விரல்களோட சப்போர்ட் தேவைப்பட்டது. பேலன்ஸு சமநிலைத்தன்மைக்கு சப்போர்ட் தேவைப்பட்டது. அதனால் பரிணாம வளர்ச்சியில் இந்த கால் விரல்களில் அதிகமான அசைவுகள் தேவைப்படலை. இப்போது நம்மளோட கை விரலில் ஒவ்வொரு விரலுக்கும் ஒவ்வொரு தனித்தனி தசை உண்டு. கட்டை விரலுக்கு ஒரு தனி தசை, இந்த விரல் இந்த விரல் இந்த விரல் இந்த விரல் எல்லா விரலுக்குமே தனித்தனி தசைகள் இருக்குது. ஆனால் காலை பொறுத்த வரைக்கும் கால் கட்டை விரலுக்கு ஒரு தசை, இது 4 விரல்களுக்கும் தனித்தனியாக தசைகள் கிடையாது. ஒன்றுக்கு ஒன்று சேர்ந்துருக்கிறதுனால தான் ஒரே மாதிரி மடக்க முடியுது. அதனால் நாம் நிற்பதற்கும் நடப்பதற்கும் பழகியிருக்கிறோம், படைக்கப்பட்டிருக்கிறோம். நல்லா நடக்க நிற்க உங்கள் கால்களை யூஸ் பண்ணுங்கள். உட்கார்ந்திருக்க இல்லை.